ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசனம் ஒரு அற்புதமான ஆசனம். போதை பழக்கங்களிலிருந்து விடுபட, அதாவது போதை போன்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுபட இப்போ இன்னைக்கு கற்றுக்க போகிற யோக பயிற்சிகள் வந்து கை கொடுக்கும். ஒரு 4 முத்திரைகளை வந்து நம்ம கற்க போகிறோம். ஸோ இதன் மூலமாக எந்த விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் நம்ம விடுபடலாம். ஒரு 48 நாள் தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது 100% இதிலிருந்து விடுபடலாம். ஆனால் மன உறுதியோட, நம்பிக்கையோட டெய்லி வந்து இதை செய்யணும். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் மனசு தான். அந்த மனசை வந்து ஒருமுகப்படுத்தும் போது நமக்கு தேவையானபடி நம்ம வாழ முடியும். அதே மாதிரி எந்த ஒரு அடிமைத்தனத்திலையும் நம்ம சிக்காமல் வாழ முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் நினச்சிருக்கிறோம், இந்த போதை, புகையிலை பழக்கம், அதாவது சிகரெட் பிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் தான் வந்து அடிமைத்தனம்னு நினச்சிருக்கிறோம். நம்மளையே அறியாமல் எத்தனையோ விஷயங்களில் நம்ம வந்து வாழ்க்கையில் அடிமைத்தனமாக இருக்கிறோம். ஸோ எந்த அடிமைத்தனத்துலையும் நம்ம சிக்காமல் நம்ம வாழ்க்கையை வந்து தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம கற்கணும். ஸோ அதற்குரிய ஒரு 4 முத்திரைகளை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது முத்திரை வந்து உத்தரபோதி முத்திரை. பாருங்க, இந்த கைகளை இப்படி கோத்துக்கிட்டு இப்படி கன் ஷூட் பண்ணுற மாதிரி இப்படி மார்புக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எந்த விதமான அடிமைத்தனம் இருக்குதோ அந்த அடிமைத்தனத்தில் நம்ம எப்போ சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். இந்த முத்திரை அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறது, நமக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கே தெரியணும் முதல்ல. ஸோ அந்த பழக்கம், அடிமைத்தனத்தினால நமக்கு வாழ்க்கையில் என்ன பலன், நற்பலன்கள் என்ன, தீமையான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணணும். இது வந்து ஒரு 2 நிமிடம் சாப்பிட்றதுக்கு முன்னால், காலையில், மதியம், இரவு 3 நேரமும் நம்ம இதை செய்யணும். கண்களை மெதுவாக திறந்துக்கலாம். ஸோ அடுத்த ஒரு முத்திரை, இதுவும் ஒரு அற்புதமான முத்திரை, குபேர முத்திரை. குபேர அப்படின்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம்னா பணம்னு நினைக்கிறோம். பணம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற நினைக்கிறோம். குபேரத்தன்மை அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்கள்லையும் ஒரு வளமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது தான் வந்து குபேரத்தன்மை. பணம் மட்டுமே குபேரத்தன்மை கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கிறது கூட ஒரு குபேரத்தன்மை தான். ஸோ அந்த நிலை நமக்கு வரணும் அப்படின்னா இந்த முத்திரையை நம்ம செய்யணும். இந்த முத்திரை செய்கிறதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி, ஏன்னா நம்ம ஒரு செல்வந்தனாக ஆகணும், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மேம்படணும் அப்படின்னாவே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், பழக்கங்கள், இதிலிருந்து நம்ம வந்து விடுபட்டால் மட்டும்தான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த முத்திரை சப்போர்ட் பண்ணும். குபேர முத்திரை. பணமும் கிடைக்கும். பாருங்கள், இந்த சுண்டு விரல், மோதிர விரல் ரெண்டுத்தையும் இப்படி உள்ளங்கையில் மடக்கி வச்சுக்கணும். ஸோ கட்டை விரலோட ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை இப்படி இணைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை நம்ம தொடை மேலேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிங்க. நம் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை வந்து நம்ம விலகிறதா வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கணும், பாவனை பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையில் நம்ம சிக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசர்ச் பண்ணோம். இந்த முத்திரையின் மூலமாக அந்த தீய பழக்கத்திலிருந்து நம்ம விடுபட முயற்சி செய்யணும். தேவையில்லாத அந்த எண்ணங்களை வந்து நம்ம விலக்கணும். தேவையில்லாதது நம்மக்கிட்ட இருந்து விலகினாவே தேவையானது நம்மக்கிட்ட வந்து சேரும்.
கண்களை மெதுவாக திறந்துக்கலாம். அடுத்த ஒரு முத்திரை வந்து ஆதி முத்திரை. இங்கே பாருங்க, கட்டை விரல் சுண்டு விரலினுடைய அடிபாகத்தில் இப்படி வச்சுக்கணும். இந்த கட்டை விரல் மேலே மற்ற 4 விரல்களை இப்படி மூடிக்கணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கணும். ஸோ இந்த ஆதி முத்திரைங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தாயினுடைய கருவறையில் ஒரு குழந்தை இருக்கும்போது இந்த நிலையில் தான் இருக்கும். பனிக்கூடத்தில் இந்த மாதிரி தான், இந்த நிலையில் தான் படுத்திருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் ஒரு சில மாதங்கள் வரையில் இந்த மாதிரி முஷ்டி போட்டுக்கிறத, இந்த ஆதி முத்திரையில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் விலக்கி விட்டிங்கன்னா கூட மறுபடியும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கும். ஏன்னா அது வந்து ஒரு தாயினுடைய ஸ்பரிசத்தோட அந்த கருவறையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அதுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி கைகளை அது மாதிரி வச்சுக்கும். ஸோ இந்த ஆதி முத்திரைங்கிறது வந்து நம்ம பேசிக் என்ன வீக்னஸோ அதை வந்து சரி செய்யக்கூடியது. அதே போல் நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை காட்டி கொடுக்கக்கூடியது. ஆதின்னா வந்து முதலாவது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஸோ எங்கு தொடங்குச்சோ, பிரச்சனை எங்கே தொடங்குச்சோ அங்கே கொண்டு போய் அதை சரி செய்யும். அதே மாதிரி நம்மளுடைய ஆழ் மனதில் உள்ள சக்திகளை வந்து வெளிக்கொண்டு வரும். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான முத்திரை இது. கண்களை மூடி தியானிக்கலாம். உங்களுடைய பிரச்சனையினுடைய ஆணி வேர் எது, அதே போல் உங்களுடைய உண்மையான பலம் எது, கண்களை திறந்துக்கலாம். ஸோ இதை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலம் கிடைச்சிடும். நம்மளுடைய நெகட்டிவிட்டி நீங்கி நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விலகலாம். அடுத்தது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. இந்த 5 விரல்களை இப்படி ஒன்றா சேர்த்துக்குங்க. இது வந்து சமான முத்திரைன்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் சமப்படுத்தக்கூடியது, பஞ்சபூதங்களையும் சமப்படுத்தக்கூடியது. இப்போ மைண்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். அது பேலன்ஸ் ஆனாவே நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விலகலாம். கண்களை திறந்துக்கலாம். ஸோ இந்த 4 முத்திரைகளையும் வந்து காலை, மதியம், இரவு 3 நேரமும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் 2 நிமிஷம் செஞ்சால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சி கற்கலாம். நன்றி, வணக்கம்.